ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வந்து மார்னிங் குக்கிங் விலாக் தான். ஃபஸ்ட்டு காலையில் பசங்களுக்கு கஞ்சி ஃபஸ்ட்டு கொடுத்துருவேன். ஒரு 1/2 டம்ளர் பாலில் 4 டீஸ்பூன் சத்து மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் குவிச்சு தான் எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். லம்ஸ் இருக்கக்கூடாது. லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து இதில் ஃபுல்லாக மில்க் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் வந்து தண்ணி ஆட் பண்ணுவேன். இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டவ்லேயே வைக்கணும். காலையில் டிஃபனுக்கு பதிலாக நான் கஞ்சிக்கு காய்ச்சி கொடுத்துருவேன் பசங்களுக்கு. இது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் எனக்கு. அது மட்டும் இல்லை, ஹெல்த்தியும் கூட. சர்க்கரையும் நிறைய பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். இந்த யூஸ் பண்ணுறதில்ல 1/4 டீஸ்பூன் தான், அவ்வளோதான் யூஸ் பண்ணுவேன். எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் அவங்கக்கிட்ட வேண்டிக்கிட்டு உட்காந்து 1 hour ஊட்டணும். இது வந்து டக்குன்னு குடிச்சிட்டு போயிடுவேன். நான் எப்போவுமே சத்து மாவு அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் வந்து ஆச்சி சத்து மாவு தான் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஓகேவாக தான் இருக்குது. சத்து மாவு இனிமேல் அதான் அரைக்கணும். இங்கே பாருங்கள் சிவத்தை எப்படி கிறுக்கி வச்சுருக்காங்கன்ட்டு. இது எப்படி ரிமூவ் பண்ணலான்னு டிப்ஸ் எதனா இருந்தால் சொல்லுங்கள். அக்கா தங்கச்சி 2 பேரும் கலர் பண்ணுறாங்களாம் பாருங்கள். 2 பேரும் ஒரே திங்ஸுக்கு தான் சண்டை போடுவாங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னம்மா கீழே வை. தள்ளிப்போ சுட்டா. ரணிமா வா, இங்க இருக்கு. அந்த கப்பை எடுறா. இங்கே வந்த ஒழுங்கா பொடி. கையெடுத்துரு. அப்படியே இரு. குடி குடி. குடி. கீழே ஊற்றி மீசை. குடி குடி குடி. ஓகே 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 ஓகே. ஆமாம் ஊத்துறேன். கட்டு. அவங்க கஞ்சி குடிச்சு முடிச்சதும் நான் டீ போட வந்தாச்சு. நான் வந்து மார்னிங்கே எந்திரிச்சதும் காஃபி குடிச்சிடுவேன். இப்போ இதை வந்து அவங்களுக்காக டீ போட்டுட்ருக்கேன். பசங்க வந்து இப்போல்லாம் 9:00, 9:30, 10:00 அப்படி தான் எந்திரிக்கிறாங்க. டிஃபனே பண்ணுறது கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து 6:00 இல்லை 5:00 எந்திரிச்சு கஞ்சி குடிச்சிடுவாங்க. அப்போ வந்து டிஃபனும் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து கஞ்சியோடு சரி, அதனால் நான் டிஃபனே பண்ணுறது கிடையாது. அவங்களும் நைட் ஷிஃப்ட் தான் வேலை பார்க்குறாங்களா, அதனால் எனக்கு மட்டும் பண்ணணுன்ட்டு ஒரு சோம்பேறித்தனம். அதனால் டைரெக்டாக லஞ்சுக்கு போயாச்சு. ஒரு சைடு சாதம் வச்சுருக்கேன், இன்னொரு சைடு பருப்பு போட்டிருக்கேன். கேரட்டு குடமிளகா போட்டு கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இங்கே ஸ்பேஸே கிடையாது. அந்த ஸ்டவ்வு கவுண்டர் டாப் இருக்கு இல்லையா, அவ்வளோதான் ஸ்பேஸே. பாத்திரம்லாம் தேய்ச்சி நான் அதே இடத்துல தான் கவுத்துப்பேன் கவுண்டர் டாப்பில். ஆறுன பாத்திரத்தை வந்து கூடையில் வச்சுப்பேன் அந்த பேஸ்கெட்டில். கிச்சன் ஃபுல்லாகவே இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ்லாம் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணணும்.
குட்டீஸ் இருக்காங்கள்ல, அந்த குட்டீஸை வச்சு எப்படி சமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து சமையல் பண்ணுறது, சாப்பிட கொடுக்குறது எல்லாமே ஒரு டாஸ்க்காகவே இருக்குது. நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிறுபருப்பு ஊற வச்சுருந்தேன். அதில் வந்து கழுவி எடுத்துக்கிட்டு அதில் வந்து கேரட்டு, குடமிளகா 2மே இதுதான் இருந்துச்சு. அதை 2த்தையும் கட் பண்ணி போட்டு கூட்டு தான் பண்ணியிருந்தேன். நான் ஏதாச்சும் சிம்பிளாக பண்ணிட்டு போனோன்னா எந்த வெஜிடபிள் கிடைச்சாலும் அதை வந்து கூட்டு பண்ணிவிடுவேன். இங்கே வந்து வெயில் சமாளிக்கவே முடியல. கிச்சனுக்கு போனோன்னா குளிச்சுட்டு வரா மாதிரி வரதா இருக்குது. இங்கே வந்து எங்களுக்கு கிச்சனுக்கு வென்டிலேஷன் இல்லை, அந்த எக்ஸாஸ்டர் ஃபேனும் கிடையாது. அதனால் இங்கே வந்து சமைக்கிறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும், வேர்த்து ஊற்றும். நெக்ஸ்ட்டு வந்து நான் கீரை பொரியல் தான் பண்ணியிருந்தேன். எண்ணெய் அப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, அது வந்து அப்பளம் பொரிச்ச எண்ணெய், அதுலேயே வந்து தாளிச்சிட்டேன். ஒன்றும் இல்லை, வெறும் கீரையை போட்டு மிளகாத்தூள் போட்டு தேங்காய் மட்டும் லாஸ்ட்டாக போடுவேன், அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை தான். இன்னும் இந்த கீரை அழைக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான், இதோட லன்ச் முடிஞ்சதுன்னு இல்லை, இதுக்கப்புறம் தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து டின்னருக்கு சப்பாத்தி கட்டணும். சப்பாத்தி பன்னீர் தக்காளி தொக்கு தான் வைக்க போகிறேன். இது வந்து பார்க்க தான் கடாய் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது, வதங்கிச்சுன்னா கொஞ்சம் தான் வரும். அவ்வளோதான், கீரை வதங்கிடுச்சு. கீரைக்கு மட்டும் வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து இப்படி போட்டுமே எனக்கு வந்து கீரையில் உப்பு அதிகமாகிடுச்சு. எப்பவும் கரெக்டாக தான் போடுவேன், இன்றைக்கி என்ன உப்பு கீரையிலே அதிகமாகிடுச்சு, கூட்டுலேயும் அதிகமாகிடுச்சு. சரி, ஓகே, இது எப்போவாச்சும் நடக்கும் தானே நமக்கு. நிறைய பேர் மிளகா கிள்ளி போட்டு தாளிப்பாங்க. எனக்கு வந்து மிளகா கிள்ளி போட்டால் கீரை பிடிக்காது, அதனால் நான் மிளகாத்தூள் தான் போடுவேன். இது வந்து சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுல்ல, அதனால். சப்பாத்தி செய்ய தான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அது நல்லா கொதித்ததும் எடுத்து மாவில் நல்லா ஊற்றி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிப்பேன் நான். சப்பாத்தி ஆறுனாலுமே உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். மாவில் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி பிசைஞ்சு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒருத்தி வந்து எட்டி பார்த்துட்ருக்கா, கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அதுக்குள்ளே கீரை வேகிறதுக்குள்ளே இந்த சைடு மாவு நம்ம பிசைஞ்சிடுவோம். கீரை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் தேவை, தேங்காய் போட்டால் இறக்கிட்டால் முடிஞ்சிச்சு கீரை. இந்த சைடு வந்து கூட்டு தான் தாளிச்சிக்கிட்டுருக்கேன். கரெக்டாக தாளிக்கும் போது அந்த கடுகு வெடிக்கும் போது தான் குட்டீஸ் உள்ளே வருவாங்க, கரெக்டாக வருவாங்க. இல்லை மிளகா போடும்போது வருவாங்க. அவ்வளோ நேரம் சும்மா இருப்பாங்க. அந்த டைமில் எப்போ வேணான்னு சொல்கிறோமோ அந்த டைமுக்கு தான் வந்து கடுப்பேற்றுவாங்க. வந்து ஃபுல்லாக மிளகா நெடியெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. தேங்காய், முட்டை, அப்புறம் வேறு பால் இதுன்னு வாங்கிட்டு வந்துடும். தேங்காய் வேணும் அப்போ. போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு வந்துடுங்க. நான் அதுக்குள்ளே சப்பாத்தி போட்டுருவேன். சரி. மாவு பிசைஞ்சு வச்சிட்ருக்கேன். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவங்க வரத்துக்குள்ளே நான் சப்பாத்தி போட்டுறேன். ஓகே, இது வந்து கீரைக்கும் கூட்டுப்போம். இது கொஞ்சமாக சீரகம் போட்டுருக்கேன். ஒரு 2 minutes இது கொதிக்கணும். இப்போ சொல்லு. கல் காய்
என்ன கிளம்பா? பஸ் பஸ். டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் முட்டை போட்டு தக்காளி தொக்கும் தான் பண்ணியிருந்தேன். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் என்ன டின்னர்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட ஓவர். டின்னரும் ரெடி ஆயாச்சு, எங்களுக்கும் சேர்த்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய்.